கொடைக்கானல் பழனி பிரதான மலைச்சாலையில் கேரள சுற்றுலா பயணிகள் சென்ற கார் 200 அடி பள்ளத்தில் பாய்ந்து விபத்துக்குள்ளானது. இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் அரவிந்த் வழங்க கேட்கலாம். அரவிந்த், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு தினதோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம். இந்நிலையில் இன்று காலைகளில் பழனியில் இருந்து கேரள மாநில மலப்புரத்தை சேர்ந்த 8 சுற்றுலா பயணிகள் பழனி பிரதான மலைச்சாலை வழியாக கொடைக்கானலை நோக்கி சொகுசு வாகனத்தில் வந்துள்ளனர். அப்போது மேல்பள்ளம் பார்த்து வாகனம் வந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து வலது பக்க தடுப்புச்சுவரை எடுத்துக்கொண்டு சொகுசு வாகனம் 200 அடி பள்ளத்தில் பாய்ந்து மரத்தில் மோதி நின்றது. இதனையடுத்து வாகனத்தில் இருந்த சுற்றுலா பயணிகள் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். இதன் தூக்க கலக்கத்தில் வாகனம் தடுப்புச்சுவரை இடித்து 200 அடி பள்ளத்தில் பாய்ந்ததும் முதற்கட்ட விசாரணை தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக மலைச்சாலையில் பயணிக்கும் சுற்றுலா வாகனங்கள் மிகுந்த கவனத்துடன் பாதுகாப்பாக வாகனங்களை இயக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகளுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் போக்குவரத்து காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். இந்த விபத்து காரணமாக பழனி பிரதான மலைச்சாலையில் பரபரப்பாகவும் காணப்பட்டது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.